ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A clay layer of 5 meter thick is in the field takes 300 days to attain 50% consolidation with condition of double drainage. Okay, first condition என்ன அப்படின்னா 5 meter thick clay வந்து 300 days வந்து எடுத்துக்கிது. எதுக்கு அப்படின்னா 50% consolidation. Drainage conditions பார்த்தீங்கன்னா double drainage. If the same clay layer is underlined by a rock, okay, then the time taken to attain 50% consolidation will be. Second conditionல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து சேம் தான். கன்சாலிடேஷன் எல்லாமே வந்து சேம், திக்னஸ் ஆஃப் த கிளே எல்லாமே வந்து சேம் தான். ஆனால் வந்து அங்கே வந்து டபுள் ட்ரைனேஜ் இருந்தது, இங்கே வந்து சிங்கிள் ட்ரைனேஜ் இருக்குது. அப்போ வந்து டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதில் வந்து TV is equal to CV into T divided by D square அப்படிங்கிற இந்த ரிலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூவோட வேல்யூ வந்து 50% கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிவியோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்லேயுமே வந்து கன்சாலிடேஷன் பர்சன்டேஜ் வந்து சேம் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா T is directly proportional to D square. T1 by T2 is equal to D1 square by D2 square. ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து 5 மீட்டர் திக் கிளேயில் டபுள் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5/2. நெக்ஸ்ட் கண்டிஷனில் வந்து சிங்கிள் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 5 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டீயோட வேல்யூ வந்து 1200 டேஸ் அப்படின்னு வருது. ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1200 டேஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next question. A rectangular footing of 1 meter into 2 meter is placed at a depth of 2 meter in a saturated clay behaving an unconfined compressive strength of 100 kN per meter square. According to Skempton, the net ultimate bearing capacity is. Okay. ஸ்கெம்டன் பேசிஸில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கெம்டன் அவங்க கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா D/B ரேஷியோ வந்து பார்க்கணும். D/B ரேஷியோ வந்து லெஸ் தேன் 0 இருக்கா, இல்லைனா வந்து 2.5 லெஸ் தேன் 2.5 இருக்கா, இல்லை கிரேட்டர் தேன் 2.5 இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து D/B ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா டெப்த் பை திக்னஸ். இப்போ வந்து D/B ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்குது. அந்த D இஸ் கிரேட்டர் தேன் B அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது வந்து டீப் ஃபுட்டிங் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதனால இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. நெட் அல்டிமேட்னா நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கெப்பாசிட்டி. அந்த அல்டிமேட் கெப்பாசிட்டியில் மைனஸ் காமா டி பண்ணால் அப்போ தான் நமக்கு வந்து நெட் அல்டிமேட் கிடைக்கும். ஸோ அந்த நார்மல் அல்டிமேட் ஃபார்முலா மைனஸ் காமா டி பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஃபார்முலாவில் என்ன வரும், சிஎன்சி ப்ளஸ் காமா டி அப்படின்ற மாதிரி வரும். அது கூட மைனஸ் காமா டி பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்காக இருக்குது அப்படின்னா என்சியோட வேல்யூ ஃபார் டீப் ஃபூட்டிங் கண்டிஷன். டீப் ஃபூட்டிங் கண்டிஷன் அப்போ என்ன வரும் அப்படின்னா 5 × 1 + 0.2 DF × 1 + 0.2 B 0.2 BL அப்படின்னு வரும். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சியூவோட வேல்யூ எப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னா இங்கே வந்து அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. QUவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்னது QU / 2. அதனால் இங்கே 100 / 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சியோட வேல்யூ. என்சி வந்து இது வந்து டீப் கண்டிஷனில் வந்துடும். அதனால் வந்து டீப் ஃபூட்டிங் கண்டிஷனில் வந்ததுனால இங்கே வந்து 1 + 0.2 D/B + 1 + 0.2 B/L அப்படின்னு வந்து நமக்கு வந்துடும் ஃபார்முலாவில். ஸோ அதனால் DB எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல் அப்படிங்கிற எல்லோட வேல்யூமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 385 Nm/m² அப்படின்னு வருது. ஸோ 385. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 385 kN/m² அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் சி 385 kN/m²ங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A 2 cm diameter friction pile is embedded in 10 meter into a homogeneous consolidated deposit. Unit adhesion developed between the clay and the pile shaft is 4 tons/m². Adhesion factor is 0.7. The safe load for the factor of safety 2.5 will be.
ஓகே, சேஃப் லோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது Q வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா CPL அப்படின்னு தான் வரும். இங்கே வந்து பேரிங் பற்றி அவங்க எதுவுமே பேசல. ஃப்ரிக்ஷன் பைலுங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஆல்ஃபா C இன்டூ PL எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.7ன்னு கொடுத்துருக்காங்க அதர்ஷன் ஃபேக்டர். அடுத்து வந்து கொயேஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் வந்து πdl அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.4 அப்படின்னு வருது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சேஃப் லோட் கேட்டிருக்காங்க. சேஃப் லோட் கேட்டிருக்கிறதுனால அந்த வேல்யூ டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு வந்து சேஃப் லோட் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 10.55 tons. ஸோ ஆப்ஷன் சி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேஃப் லோடுங்கிறதுக்காக கடைசியாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியாக தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கோம் ஃபார்முலாவில். பியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் கேஸ் ஆஃப் வெல் ஃபவுண்டேஷன் த கிரிப் லென்த் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஓகே, கிரிப் லென்த்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிரிப் லென்த்துங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் பாட்டம் ஆஃப் த வெல் பிலோ த மேக்ஸிமம் ஸ்கோர் லெவல் அப்படிங்கிறது தான் கிரிப் லென்த்தோட டெஃபினேஷன். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் லெவல். இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரியில். ஒன்று வந்து மினிமம் ஸ்கோர் லெவல், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் லெவல்னு இருக்குது. எப்பயுமே வந்து கிரிப் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிலோ த மேக்ஸிமம் ஸ்கோர் லெவல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் த ஃபாலோயிங் ஃபிகர் if h is the height of the wall above the dredge line and q bar effective vertical stress at any depth and c is unit cohesion and passive pressure is shown hatched in the figure, then the earth pressure distribution used for analysis of a cantilever sheet pile embedded to a depth d in a purely cohesive soil is. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேன்டிலீவர் ஷீட் பைல் வந்து பியூர்லி cohesive soil இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரெஷர் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், கேன்டிலீவர் ஷீட் பைல் வித் cohesive soil இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு இந்த பக்கத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாசிவ் எர்த் ப்ரெஷர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இதுதான் வந்து அதோட ப்ரெஷர் டயக்ராம். இதுதான் வந்து ட்ரெட்ஜ் லெவல். இந்த ட்ரெட்ஜ் லெவல் அப்புறம் வந்து இந்த டயக்ராம் இந்த ஷீட் பைலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். இந்த பாசிவ் எர்த் ப்ரெஷர் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். அப்படி இந்த ஷீட் பைலோட ஸ்டெபிலிட்டியை வந்து கவர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ வந்து cohesive soil இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து அதோட டயக்ராம், ப்ரெஷர் டயக்ராம். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A raft foundation is to be constructed on a sandy soil. The maximum differential settlement and the limiting maximum settlement as recommended by Indian standard codes are. Okay, sandy soilனு கொடுத்துட்டாங்க, ராஃப்ட் ஃபவுண்டேஷன்னு கொடுத்துட்டாங்க. 2 செட்டில்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து லிமிட்டிங் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டேபிள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இங்கே என்ன முதல்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட், மேக்ஸிமம் டோட்டல் செட்டில்மெண்ட்டை தான் மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் சாண்டி சாயிலுக்கு ராஃப்ட் ஃபூட்டிங்க்கு வந்து என்ன செட்டில்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 25 mm. ஆப்ஷன்ஸில் 25 mm சி அண்ட் டியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிமிட்டிங் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட். லிமிட்டிங் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட்டுங்கிறது பெர்மிசிபிள் டோட்டல் செட்டில்மெண்ட். ஸோ சாண்டுக்கு வந்து ராஃப்ட் ஃபவுண்டேஷனில் 40 to 65 mm தான் வந்து அதோட செட்டில்மெண்ட். ஸோ 25, 40 to 65 mm. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Consider the following statements. In the subsoil exploration program, the term significant depth of exploration is up to. ஓகே, இந்த சிக்னிஃபிகண்ட் டெப்த்னா நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப் டு த விட்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். அது வந்து தப்பு. விட்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ட்வைஸ் த விட்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து the depth where the additional stress intensity is less than 20% of the overburden pressure. With respect to overburden pressure எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து intensity is less than 10% of the overburden pressureங்கிறது தான் வந்து நம்ம எடுப்போம் எப்பயுமே டெப்த்து. ஸோ அதனால் அந்த டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ட்வைஸ் த விட்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு overburden pressure எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் less than 10% of the overburden pressure.
ஸோ வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு. இட் இஸ் அப் டு த ராக் லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். அப் டு த ராக் லெவல் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி, செகண்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Next question, lacustrine soils are soils that transported by rivers and streams, transported by glaciers, deposited in the sea beds, deposited in the lake beds. The lacustrine soilங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is deposited in the lake beds. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the standard plasticity chart is to classify fine-grained soils is shown in the figure. Okay. The area marked X represents இந்த பிளாஸ்டிசிட்டி சார்ட்டில் எக்ஸுன்ற பார்ட் வந்து என்ன சாயிலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு தெரியும் எப்பயுமே வந்து இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளே, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்ட். அதே மாதிரி இந்த 35க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து லோ பிளாஸ்டிசிட்டி, 35லேருந்து 50க்குள்ளே இருக்கிறது வந்து இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி, 50க்கு மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை பிளாஸ்டிசிட்டி. இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா இந்த கிராஃபுக்கு மேலே இருக்குது, அதான் இந்த ஏ லைனுக்கு மேலே இருக்குது. ஏ லைனுக்கு மேலே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது வந்து கிளே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இருக்குது. அப்புறம் 35க்கும் 50க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன எடுப்போம்? இன்டர்மீடியட் எடுப்போம். ஸோ த கிளே ஆஃப் இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் டி. Okay, next question. Consider the following statements in the context of aeolian soil. Okay, aeolian soil நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து என்ன தெரியும்? இட் இஸ் டெபாசிட்டட் பை விண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 3 ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து விண்டால் வந்து டெபாசிட் ஆகிறதுனால அதுக்கு வந்து பெர்மியபிலிட்டிங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏலியன் சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி வந்து இட் வில் பி லார்ஜ். ஸோ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அதே மாதிரி லோ டென்சிட்டி அண்ட் லோ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏலைன் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டியும் சரி கம்ப்ரெசிபிலிட்டியும் சரி ரெண்டுமே வந்து ஹையாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஹை டென்சிட்டி அண்ட் வந்து ஹை கம்ப்ரெசிபிலிட்டியாக இருக்கும். இங்கே வந்து லோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா அட் இஸ் டெபாசிட்டட் பை விண்ட், அது வந்து விண்டால் டெபாசிட் ஆகிறதுனால இட் ஹாஸ் லார்ஜ் பெர்மியபிலிட்டி. ஸோ வந்து 2 and 3 ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the soil has a liquid limit of 45% and lies above the A line. When plotted on a plasticity chart, the group symbol of the soil as per IS classification is. Okay, above the A line கொடுத்துட்டாங்க. above the A லைன்னாலே கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும்? கிளேவாக தான் இருக்கும். கிளே இருக்கிற 3மே வந்து நமக்கு கிளே இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையா இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டியா லோ பிளாஸ்டிசிட்டியா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இதில் இந்த 35 லைனும் 50 லைனும் என்ன வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 50க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி. இதுவே வந்து 0 to 35 எடுத்தோம் அப்படின்னா அது வந்து லோ பிளாஸ்டிசிட்டி. 50க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா வந்து ஹை பிளாஸ்டிசிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 45 கொடுத்துருக்காங்க. 45ன்ற வேல்யூ வந்து 35க்கும் 50க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ வந்து இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டியில் தான் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா 35 to 50க்கு நடுவில் இருக்குது லிக்விட் லிமிட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ கிளேன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். So option B is the right answer. Next question, the dry density of the soil is 1.5 gram per cc. If the saturation water content were 50%, then its saturation density and submerged density would be. Okay, dry density வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் வந்து 50% கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் டென்சிட்டி கேட்டிருக்காங்க, சப்மர்ஜ்டு டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், காமா இஸ் ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1+W. இந்த காமாவை வந்து இப்போ காமா பல்கை வந்து நம்ம வந்து காமா சேட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதோட வைஸ் வாசாவாக எடுத்துக்க முடியாது. காமா சேச்சுரேட்டடாக காமா பல்காக எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து காமா பல்க்குக்கான ஃபார்முலா தான். ஆனால் நம்ம வந்து காமா பல்கை காமா சேச்சுரேட்டடாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கிற வேல்யூ அதான் காமா சாட்ன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ காமா டி இன்ட்டு 1 + W. காமா டியோட வேல்யூ வந்து 1.5, வாட்டர் கண்டென்ட் வந்து 0.5. இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2.25 அப்படின்னு வரும். ஸோ காமா சாட்டோட வேல்யூ வந்து 2.25 g/cc. இப்போ காமா சப்மர்ஜ்டு கேட்டிருக்காங்க. சப்மர்ஜ்டுனா காமா சாட் மைனஸ் காமா டபிள்யூ. ஸோ 2.25 - 1 எல்லாமே வந்து g/cc எடுத்திருக்காங்க. ஸோ 1.25. இது படி பார்த்தீங்க அப்படின்னா காமா சேச்சுரேட்டட் டென்சிட்டி என்ன அப்படின்னா 2.25. அப்புறம் காமா சப்மர்ஜ்டு வந்து 1.25. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுலேருந்து என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா காமா பல்கை வந்து காமா சேச்சுரேட்டட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் காமா சேச்சுரேட்டடாக காமா பல்காக நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதுதான் வந்து இந்த கொஷின்லேருந்து இருக்கிற ரெஃபரன்ஸ். ஸோ வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a fill having a volume of 1,50,000 cubic meter is to be constructed at a void ratio of 0.8. The borrow pit soil has a void ratio of 1.4. The volume of soil required to be excavated from the borrow pit will be. ஓகே, இதில் வந்து வால்யூம் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க, ஃபில்லுக்கான வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபில்லு, இன்னொன்று வந்து பாரோ பிட். கடைசியாக நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாரோ பிட்டோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாரோ பிட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் பாரோ பிட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸை வந்து எப்படி எழுதலாம் ரீஅரேஞ்ச் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாய்ட் ரேஷியோவில் E = VV/VS. அதனால் விவிக்கு பதிலாக E × VS அப்படின்னு வந்து எழுதுகிறோம். ஸோ E × VS + VSன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈயோட வேல்யூ வந்து 1.4ன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா பாரோ பிட் ஹேஸ் அ வாய்ட் ரேஷியோ ஆஃப் 1.4. ஸோ வந்து ஈயோட வேல்யூ வந்து 1.4. அதாவது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2.4 VS அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கிது. அதான் borrow pit in terms of solids எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் borrow pit in terms of வால்யூம் ஆஃப் solids. ஸோ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லில் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அதே மாதிரி எழுதிட்டு அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாய்ட் ரேஷியோவில் எழுதுகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் ரேஷியோ ஆஃப் த ஃபில் வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 0.8 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா VF = 1.8 VS அப்படின்னு வந்து VF = 1.8 VS அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ வந்து இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி பண்ணும்போது VB இன் டேர்ம்ஸ் ஆஃப் மற்ற இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த VS வந்து கேன்சல் ஆகிடும். 2.4/1 டிவைடட் பை 1.8 × 1,50,000 அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வால்யூம் ஆஃப் ஃபில். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பாரோ பிட் வந்து கிடச்சிருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 2 lakhs தான் நமக்கு வந்து கிடைக்கிது கியூபிக் மீட்டர். 2 lakhs கியூபிக் மீட்டர் தான் வந்து ஆன்சராக கிடைக்கிது. ஸோ வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the moisture content of a clayey soil is gradually decreased from a large value. What will be the correct sequence of the occurrence of the following limits? Select the correct answer using the quotes given below. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து moisture content of a clayey soil is gradually decreased from a large value கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் வந்து லிக்விட் லிமிட் தான். ஸோ லிக்விட் லிமிட்லேருந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் லிமிட் தான் வரும். லிக்விட் லிமிட், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் லிமிட் வரும், அதுக்கப்புறம் தான் ஷ்ரிங்கேஜ் லிமிட் வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் வேல்யூ அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அந்த வேல்யூலேருந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்றது தான் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து எதுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட், நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட்லேருந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு தான் வந்து கம்மியாகும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அண்ட் ஷ்ரிங்கேஜ் லிமிட். இங்கே வந்து இங்கே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகி ஷ்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு வந்து வரும். ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். 3, 2, 1 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, which one of the following equations correctly gives the relationship between the specific gravity of the soil grains and hydraulic gradient I to initiate quick condition in a sand having a void ratio of 0.5? Okay, IC ஓட வேல்யூ என்ன அப்படின்னா G-1 divided by 1 plus E. இதில் ஈயோட வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I is equal to G-1 divided by 1 plus E அப்படின்னு வரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா G is equal to 1.5i plus 1 அப்படின்னு வரும். G தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. 1.5i plus 1 அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், அப்புறம் வந்து அதோட ரீசன். இப்போ வந்து இதில் தெரிஞ்சதுலேருந்தே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்லினேட், அதுக்கு வந்து இட் இஸ் ஹைலி எக்ஸ்பான்சிவ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3. பிக்கு 3 இருக்கிற 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி. நெக்ஸ்ட் வந்து சாண்ட் ரேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ வந்து டிக்கு வந்து 4 வரும். பியில் வந்து 3 அண்ட் டிக்கு வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் இருக்கும். ஸோ வந்து ஏக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் வந்து இட் இஸ் டியூ டு ஹை கம்ப்ரெசிபிலிட்டி. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் ரிடக்ஷன் ஆஃப் பியரிங் கெப்பாசிட்டி, வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து கம்மியாகும். ஸோ வந்து ஆப்ஷன் சிக்கு வந்து 1 வரும். எக்ஸசிவ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஹைலி கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a flow net is constructed to determine the seepage through an earthen dam which is homogeneous but anisotrophic. Gave 4 flow channels and 16 equipotential drops. The coefficient of permeability in the horizontal and the vertical directions are 4 into 10 to the power minus 7 meter per second and 1 into 10 to the power minus 7 meter per second. If the storage head was 20 meter, then the seepage per unit length of the dam would be. ஓகே, இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் லென்த் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், கே இன்டூ ஹெச் என்எஃப் பை என்டி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. இது வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ கேயோட வேல்யூக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க பெர்மியபிலிட்டிக்கு. அது ரிசல்டன்ட் மாதிரி எப்படி எடுப்போம் அப்படின்னா கே ரூட் ஆஃப் கே ஹாரிசான்டல் இன்ட்டு கே வெர்டிக்கல் அப்படின்னு தான் எடுப்போம். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹெட்டோட வேல்யூ, ஹெட் வந்து 20 மீட்டர் ஹெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மீட்டர் ஹெட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்எஃப் பை என்டி, ஃப்ளோ லைன்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஃப்ளோ லைன்ஸ், 16 ஈக்விபொட்டென்ஷியல் லைன்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 into 10 to the power minus 7 மீட்டர் கியூப் per செகண்ட் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து 10 into 10 to the power minus 7 meter cube per second. So option B is the right answer. Direct formula substitution தான் அது. Next question, a clay sample specimen which when tested in a unconfined condition gave a unconfined compressive strength of 100 kN per meter square. A specimen of same clay with the same initial condition is subjected to a UU triaxial test under a cell pressure of 100 kN per meter square. The axial stress at the failure would be. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்காங்க, யூயூ டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, செல் ப்ரெஷரும் 100 kN per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூயோட வேல்யூ வந்து 100 kN per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது யூயூ கண்டிஷன், அதான் அன்கன்ஃபைன்ட் அன்ட்ரெயின் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 அப்படிங்கிறது தான் வந்து கியூயோட வேல்யூ. ஸோ சிக்மா 1 தான் இங்கே கேட்டிருக்காங்க. சிக்மா 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100, கியூயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூயூ டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 இஸ் ஈக்குவல் டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இந்த ரிலேஷன் மட்டும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் யூயூ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ வந்து சிக்மா 1 வந்து கேட்டிருக்காங்க, சிக்மா 3 வந்து 100, கியூயோட வேல்யூ வந்து 100. ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 200 kN per meter square. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, if F is the shear strength, C and phi are shear strength parameters and sigma S is the normal stress at the failure, then the Coulomb's equation for the shear strength of the soil can be represented by, okay, shear strength is equal to C plus sigma tan phi அப்படின்னு நமக்கு தெரியும். shear strength is equal to C plus sigma tan phi என்ற ஈக்குவேஷனே இங்கே வந்து இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணதுனால இங்கே வந்து C plus sigma tan phiல வந்து sigma tan phi வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் C is equal to S minus sigma n tan phi. ஒன்றும் இல்லை, S is equal to C plus sigma tan phi வந்து நமக்கு தெரியும். அதில் இருந்து எஸ்ஸை கேட்கலாம் அவங்க. C in terms of Cயில் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஈக்குவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா shear strength is equal to, அதான் S is equal to C plus sigma tan phi. அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி C is equal to என்ன அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the earth pressure and the resultant possibilities of the wall movement are shown in the figure. The point marked X in the diagram denotes. Okay,
இந்த எக்ஸ் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டுவார்ட்ஸ் த பேக்ஃபில். டுவார்ட்ஸ் த பேக்ஃபில்னால் என்ன வரும், நமக்கு வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் தான் வரும். ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இஸ் த ரைட் ஆன்சர். இதே வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவே ஃப்ரம் த பேக்ஃபில், அப்போ வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வந்து வரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே எக்ஸ் வந்து இந்த பக்கம் டுவார்ட்ஸ் த பேக்ஃபில் கொடுத்துருக்கறதுனால ஆப்ஷன் டி பாசிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் த ரைட் ஆன்சர்.